Hi viewers, இன்னைக்கு நம்ம சென்னை ஈஸ்ட் தாம்பரம் வந்திருக்கோம். மேலே நீங்கள் பார்க்குற இந்த டெரஸில் ஏகப்பட்ட லீக்கேஜ் இருக்குது. இந்த லீக்கேஜுக்கான காரணம் நிறைய இடங்களில் கிராக் டெவலப் ஆயிருக்கு. அது இல்லாமல் லைன் டோரிங் தட்டிருக்காங்க. ரொம்ப டெப்த்தாக தட்டதுனால அதுலேயும் கிராக் டெவலப் ஆயிருக்கு. இன்னொன்று, இந்த டெரஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டதுனால அந்த ஜாயிண்ட்லேயும் லீக்கேஜ் நிறையவே இருக்குது. நிறைய இடங்களில் ப்ளம்பிங் லைன் டெரஸ்க்கு மேலேயே ரன் ஆகிறதுனால வாட்டம் சரியாக இல்லாத காரணத்தினாலையும் மழை தண்ணி அந்த ப்ளம்பிங் லைனில் தடைப்பட்டு தண்ணி தேங்குறதுனால வாட்டர் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. இன்னும் சில இடத்துல ஆன்ச்சிங்கே கிடையாது. அது பேரப்பெட்டும் ரூஃபும் ஜாயிண்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஸ்லோப்பிங் இருக்கு இல்லையா, அந்த ஆன்ச்சிங் கிடையாது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு டெரஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிராக்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதை ஃபில்லிங் பண்ணுறோம். அதே போல் ஆன்ச்சிங் இல்லாத இடத்துல நம்ம ஆன்ச்சிங் ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கு மேலே ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் எல்லாமே லேயிங் பண்ணுறோம். இந்த லேயிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற எபாக்சி வாட்டர் பேஸ்ட் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த டெரஸில் நம்ம எதுக்கு வாட்டர் பேஸ்ட் எபாக்சி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த டெரஸில் நிறைய கிராக் டெவலப் இருக்குது அண்ட் வி க்ரூவ் மற்ற இடத்துல வந்து டேமேஜஸ், ஆன்ச்சிங் இல்லாத இடம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால தண்ணி தேங்கினாலுமே தண்ணி பெனட்ரேட் ஆகிட்டு உள்ளே ஊறி லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக வாட்டர் பேஸ்ட் எபாக்சி ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். அதே போல் சர்ஃபேஸில் பெனட்ரேட் ஆகிட்டு சர்ஃபேஸோடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் ரொம்ப நாளைக்கு நினைச்சு நிற்கிற மாதிரி இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பேரப்பெட் அண்ட் ஃபோர் ஏரியா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எலாஸ்டமேட்டிக் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கோட்டிங் ஒயிட் கலரில் ப்ரைம் கோட் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறீங்க. இந்த டெரஸ்க்கு நம்ம 4 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். அதாவது ஒரு வாட்டர் பேஸ்ட் எபாக்சி ப்ரைமர் பேஸ் கோட் அண்டு எலாஸ்டமேட்டிக்கில் ஃபர்ஸ்ட் கோட் ப்ரைமர் அண்டு டாப் கோட் 2 கோட் அப்ளிகேஷன் பண்ணுற போகிறோம். ப்ரைம் கோட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் டாப் கோட்டில் ஃபர்ஸ்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறீங்க. இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல் கோட் நம்ம இந்த டெரஸில் அப்ளிகேஷன் பண்ணி இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த டெரஸில் வந்து நம்ம ஏன் 4 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம்னா, நிறைய இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது. அதே போல் சின்ன கிராக் அண்ட் பெரிய கிராக்ன்ற மாதிரி நிறைய இடங்கள் டெரஸோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை லேயர் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் மாறிட்டே இருக்கும். இந்த டெரஸ்க்கு நம்ம 5 இயர் வாரண்டியோட வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.